இந்த ஆன்மீகம், வாழ்க்கை, தொழில் இதெல்லாம் நம்ம எடுத்து சில கோட்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்னா, இது ரொம்ப ஒரு ஹார்டானது, இது பார்த்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும் அப்படின்லாம் வந்து நம்ம படிப்போம். ஆனால் இது எல்லா விஷயங்களுமே இதில் இருக்க உண்மை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு உயர்ந்த ஆன்மீக சிந்தனைகள், உயர்ந்த ஆன்மீக கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த ப்ராக்டிஸ் எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ட்ரூத் இஸ் சிம்பிள் அப்படின்றது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லா ப்ராக்டிஸுமே ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ஃபாலோ பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு ட்ரூத் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் செய்யவே காம்ப்ளிகேட்டாக இருக்குது, ஒரு விஷயம் வந்து நம்ம புரிஞ்சிக்கவே காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம டெய்லியும் செஞ்சு அதன் மூலயமா ஒரு ரிசல்ட் வருதுன்னா அது ரொம்ப நாள் நம்மளால் செய்ய முடியாது. ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், அதை நமக்கு எளிமையாக புரியணும். அப்போ தான் அதை தினையும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். இது ஆன்மீகமாக இருக்கலாம், லைஃபாக இருக்கலாம், இல்லை எந்த ப்ராக்டிஸ் வேலையாக இருக்கலாம். நமக்கு எந்த வேலை ஈஸியாக வருதோ, எஃபர்ட்லெஸ்ஸாக வருதோ அதை தான் நம்மளால் செய்ய முடியும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, ட்ரூத் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். சப்போஸ் ஒரு ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா, ஒன்று ட்ரூத்தை அவங்க சொல்லலை, இல்லை ட்ரூத்தை அப்படின்றத அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அப்படின்றது தான் அர்த்தம் அப்படின்றத ராபின் சர்மா சொல்கிறார். அண்ட் இது அமேசிங்கான கோட்டாக இருந்தது. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.